ஹாய் மக்களே, என் பேர் முருகன். ஓம் வாராகி, ஜெய் வாராகி. வாராகி கோயில் ஒன்று சின்னதாக வச்சுருக்கிறேன். அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். வாராகியோட அனுக்கிரகம் எப்படி சொல்கிறது, வாராகியோட பிள்ளைன்னு சொல்லலாம் என்னை நம்பி. அதனால் மக்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எளிய டிப்ஸ், அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு காலகட்டத்தில் மக்களே, சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், சாப்பிட்ற ஃபுட்டு சில இடத்துல நல்லா இருக்கும், சில இடத்துல சரியில்லை. அந்த மாதிரி இந்த ஃபுட்டு சரியில்லாத எல்லா மக்களும் சாப்பிட்டுட்டு வயிறு பிரச்சனை, மனம் பிரச்சனை, இதில் ரொம்ப அவசரப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் நண்பர்களே. அதனால் நம்புங்க, நம்பாதவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை நண்பர்களே. நம்ம யார் நம்புகிறாங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்ன சொல்ல வரேன், இந்த வயிற்றில் போகிறாங்க இடுமருந்து, அந்த இடுமருந்துன்னு சொல்கிற அந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் இப்போ பேச வரேன். கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க, சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருங்க வயிற்றில் இந்த மருந்துகளை வச்சுன்னு ரொம்ப அவசரப்படுறாங்க. நடக்க முடியாத, இதே வேலைக்கு போக முடியாத, அதே மாதிரி சரியாக குடும்பம் நடத்த முடியாத, எவ்வளோ துன்பத்தில் ரொம்ப பாதப்படுறாங்க. அவங்களோட மைண்டு கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இல்லாத, நைட்டில் தூக்கம் வராத, பசி அடக்காத, எவ்வளோ அவசரப்படுறாங்க மக்களை. அவங்களுக்காக முழுக்க அவங்களுக்காக போடுற ஒரு பதிவு இது. யாரெல்லாம் மருந்தில் இருந்து கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒரு எளிய ட்ரீட்மெண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பர்களே, நீங்கள் வெளியில் போய் கஷ்டப்பட தேவையில்ல, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண தேவையில்ல. எளிமையான முறை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, இது சொல்கிறது, இந்த ஆயிரக்கணக்கில் பணத்தை நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே 30 ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும். உண்மை நண்பர்களே, உண்மை. ஜஸ்ட் ஒரே 30 ரூபா, தமிழில் 30 ரூபா, இங்கிலீஷில் 30 rupees. இங்கிலீஷில் 30 ரூபா செலவு பண்ணிங்கன்னா அருமையாக எளிமையான ட்ரீட்மெண்ட். வயிற்றில் இருக்கிற மருந்து பிச்சுன்னு வெளியே வந்துடும். அது எந்த மருந்துனா கேட்ட நண்பர்களே, இது உண்மை. அது எப்படி எடுக்கிறதுன்னா, அது கூட மூலிகை பேரை சொல்லிடுறேன். துத்தி மூலிகை. நண்பர்களே, அங்கங்கே துத்தி மூலிகை சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க. ரோடு ஓரத்துங்களில் பார்த்தீங்கன்னா, ஹைவே ரோட்டில், வீட்டுங்க பக்கத்தில், அப்புறம் ஏகப்பட்ட கலிஜான இடத்துல கூட இருக்கும் துத்தி மூலிகை. அது பேர் துத்தி மூலிகை. இலை பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாதிரி இருக்கும், ஹார்ட் வடிவத்தில் இருக்கும். துத்தி மூலிகை கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு. துத்தி மூலிகை, அந்த துத்தி மூலிகையோட அந்த இலையை எடுத்துக்காதீங்க, இலையை விட்டுருங்க. அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, துத்தி மூலிகை வேர் ஒன்று, அதுக்கப்புறம் துத்தி மூலிகையோட குச்சி, அதாவது தண்டு பகுதி. இதை எடுத்துக்கின்னு துத்தி மூலிகை குச்சி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய்னு கூட சொல்லுவாங்க.
நல்ல எண்ணெய் ஒரு 2 பாக்கெட் வாங்கிக்கங்க நண்பர்களே. ஒரு 100 கிராம் பாக்கெட் நல்லெண்ணெய் பாக்கெட்டு, ஒரு 100 கிராம் பாக்கெட். துத்தி மூலிகை குச்சி, இதுதான் ரெண்டும் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். நல்லெண்ணெய் துத்தி மூலிகை குச்சி. இப்போ எப்படி செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுடுங்க. சின்ன பாத்திரம் வச்சுட்டு தேவைப்படக்கூடிய அனல் நெருப்பை போட்டுருங்க. தீ மூட்டிட்டு இந்த நல்லெண்ணெய் பாக்கெட் என்ன பண்ணுறீங்க, அந்த 100 கிராம் நல்லெண்ணெய் பாக்கெட்டை உடச்சி அதில் ஊற்றிடுங்க. பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுட்டு, இந்த துத்தி மூலிகை குச்சி இருக்குதுல்ல, இந்த குச்சியை பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி வச்சுன்னு அந்த நல்லா காஞ்ச பேருக்கு அந்த எண்ணெயில் கொட்டிடுங்க. அந்த எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா சுமார் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் நல்லா விட்டுட்டு, நண்பர்களே, நல்லெண்ணெய் ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட் கலராக இருக்கிற நல்லெண்ணெய் பொன் கலராக மாறிடும். எப்படி சிகப்பாக மாறிடும். அந்த மாதிரி சிகப்பாக மாறின பேருக்கு அந்த எண்ணெய் அப்படியே ஃபில்டர் பண்ணிங்க. அந்த குச்சி கிச்செல்லாம் எடுத்து போட்டுட்டு எண்ணெயை ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற வச்சு குடிங்க. அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா வயிறு வந்து போடும் நண்பர்களே. அதை சொல்லி சூட்டில் குடிச்சிடாதீங்க. அந்த எண்ணெய் என்ன பண்ணுறீங்க, அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஒரு வாரம் வச்சுட்டு, நண்பர்களே, சாயங்காலம் அதாவது ஈவினிங் டைம் 6 மணி, ஈவினிங் டைம் 6 மணிக்கு மேலே சாப்பாடுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஃபுட்டுக்கிட்டே எதுவும் கிடையாது. ஜாலி வயிறாக இருக்கணும். அந்த டைமில் அந்த எண்ணெயை எடுத்து லப்புன்னு குடிச்சிட்டு கம்முன்னு பார்த்துருங்க. தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இறக்கக்கூடாது. ஒண்டி எண்ணெய் மட்டும், அந்த மூலிகை எண்ணெய் அதை குடிச்சிட்டு பார்த்துட்டிங்கன்னா விடிய காத்தால் ஏஞ்சி ரசம், நண்பர்கிட்ட பச்சை ரசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பச்சை ரசம் எப்படி புளியை கரைச்சிட்டு தாளிக்காத ரசத்தை வச்சு ஒரு முயங்கு குடிச்சிங்கன்னா புடிங்கின்னு அடிக்கும் பேதி. இது உண்மை நண்பர்களே. அப்படி வரலன்னு சொன்னால் ஒரு பேதி மாத்திரை வாங்கி வயிற்றில் போடுங்க. ஆனால் உள்ளக்கரை மருந்து எல்லாம் பிச்சுன்னு வெளியே வரும். இது உண்மை. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் இறையெல்லாம் செஞ்சு பாருங்கிறேன். என் உடம்புக்கு எதனா ஃபால்ட்டானா நான் அப்படி தான் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். இதை மட்டும் சொல்லிடுறேன் நண்பர்களே. ஓகே, பாய். ஓம் வாராகி, ஜெய் வாராகி.